ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 12. உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜேர்னி எப்படி போகுது? உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுதா? நீங்கள் இந்த ரெசிபீஸ் எல்லாமே சாப்பிட்டதுனால உங்களுக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கா? உங்களோட பசி எல்லாமே கண்ட்ரோல் ஆயிருக்கா? நீங்கள் சாப்பிட்ற குவான்டிட்டி கம்மியாயிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நேற்று காலையில் நான் எந்திரிச்ச உடனே ஊற வச்சிருந்த பட்டையும் ஜீரகத்தையும் தான் கொதிக்க வைக்கிறேன். ஸோ 1.5 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றணும் அப்படின்னா 3/4 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு வற்ற வச்சு எடுத்து இதை நல்லா வடித்து எடுத்துக்கணும். பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பாதி லெமன் ஜூஸ் நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு இனிப்புக்காக 1 டீஸ்பூன் நல்ல சுத்தமான தேன் ஊற்றி கலந்துட்டு குடிக்க போகிறோம். இது டேஸ்ட் நல்லாவே தான் இருக்கும். இந்த பட்டை டீ குடிக்கிறதுனால ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயின் திங் என்னன்னா நம்மளுக்கு பசி எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரே ஒரு முட்டையில் ஆம்லெட் ரெடி பண்ணியிருக்கேன், வெங்காயம்லாம் போட்டு. இது கூடவே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டேன். ஸோ இந்த சீசனுக்கு ட்ராகன் ஃப்ரூட் எங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ இதை நான் சாப்பிட்டுக்கிறேன். அந்தந்த சீசனுக்கு உங்களுக்கு எந்த ஃப்ரூட் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட் நீங்கள் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஜூஸாக குடித்தோம் அப்படின்னா சர்க்கரை சேர்த்தி குடிப்போம் இல்லையா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க. உங்களுக்கு ஃப்ரூட்ஸாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஜூஸாக எடுத்துக்கோங்க. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலான டயட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை ரிலீவ் பண்ணி கொடுக்குற மாதிரி உண்டான ஃபுட்ஸை நம்ம சாப்பிடணும். மெயினாக கான்ஸ்டிபேஷன் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது ஃபைபர் ரிச்சான ஃபுட் எடுத்துக்கணும். கான்ஸ்டிபேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகும். மத்தியானத்துக்கு தக்காளி கடையல் ரெடி பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக நான் கடாயில் 4 நார்மல் சைஸ் வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 5 நார்மல் சைஸ் தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 பெருசாக பல்லு பூண்டு, காரத்துக்காக 2 பச்சை மிளகா, இது கூடவே 2 டீஸ்பூன் சாம்பார் தூள். இது வாசனையும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள். தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா வேகிறதுக்கு விட்டுடலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கலாம். ஸோ இந்த தக்காளி வெங்காயத்தை தண்ணியில் நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துலேயே தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடும். தண்ணி 3/4 அளவுக்கு நம்ம ஊற்றும் போது தண்ணி நல்லா சரி சமமாக கரெக்டாக வந்திருக்கும். இப்போ தக்காளியெலாம் நல்லா வெந்திருக்கும் இல்லையா, இதை ஒரு 50% ஆற விட்டுறலாம். நல்லாவே ஆறி வந்திருக்கு. இதை பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பொட்டேட்டோ மேஷர் இல்லைங்கிற பட்சத்தில் மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளியில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். தாளிப்புக்காக நான் குழிக்கரண்டியில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து தக்காளி கடையலில் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு தக்காளி கடையலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த பதத்தில் சட்னி வேணுமோ அந்த பதத்தில் நீங்கள் அரைச்சிக்கலாம். சில பேர்த்துக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருந்தால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது போல் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி விட்டு கலந்துட்டுற வேண்டியது தான். தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு நான் கொண்டக்கடலை தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்காக நான் கொண்டக்கடலை ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு நல்லாவே ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். அந்த டிஃபன் பாக்ஸில் 1/4 டிஃபன் பாக்ஸுக்கு வெள்ளை உளுந்து, இதையும் 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லாவே புசு புசுன்னு வரும். நல்லா ஜில் தண்ணியில் அரைச்சி எடுக்கும்போது மாவுமே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். உளுந்த தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முளைக்கட்டின வேர்க்கடலையும் சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஜில்லு தண்ணியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுனால நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் மாவு. இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி
கையை வச்சு நல்லா கலந்துட்டு இருக்கலாம். ஸோ கையை வச்சு நல்லா கலந்து விடும்போது நல்லா புளிச்சு வரும். ஒரு 5 மணி நேரம் வச்சிருந்தாவே கொண்டக்கடலை மாவு நல்லாவே புளிச்சு வந்துடும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. தானியங்கள்ல நம்ம இட்லி தோசை வெயிட் லாஸ்க்கு செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இதை நல்லாவே வேக வைக்கணும், நல்லா புளிக்க வைக்கணும். அப்போ தான் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். தாளிப்புக்காக நான் தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பிளேட்டில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு மாவில் போட்டுடலாம். நீங்கள் கேரட் போடணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேரட்டும் சேர்த்திக்கலாம். கொண்டக்கடலை மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிப்பு எல்லாமே மாவோட சேர்த்தி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாவு 2-3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா தோசை போல் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கணும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. நார்மலாக நம்ம அரிசி மாவில் செய்கிற தோசை போலவே நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதில் நம்ம அரிசி சேர்த்தாம இந்த தோசையை ரெடி பண்ணியிருக்கோம். மத்தியானத்துக்கு நான் இந்த தோசையில் 2 தோசை எடுத்துக்கிட்டேன். இது நல்லாவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான தோசை. இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்க தாராளமாக இது போல் அரிசி இல்லாமல் கொண்டக்கடலை தோசை ரெடி பண்ணலாம். இந்த தோசை சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் உங்களுக்கு பசி எடுக்காது. இது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி கடையலோட தான் நான் சாப்பிட போகிறேன். சாயந்தரமா நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தி நான் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். இது கூட வேக வச்ச வேர்க்கடலையும் நான் சேர்த்தி ஸ்நாக்ஸுக்கு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் உங்களுக்கு இது போல் சாப்பிடும்போது வெயிட் செக் பண்ணுறீங்க, வெயிட் குறையல அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உள்ளே இருக்கிற ஃபேட் குறையிறதுக்கு லேட் ஆகும். சாயந்தரமா நான் அதே கொண்டக்கடலை மாவில் நான் ஒரே ஒரு தோசை எடுத்துக்கிறேன். நைட்டே நான் இட்லி தோசைக்காக நான் ஊற வச்சுக்கிறேன். இதுக்காக வேண்டி நான் 1 டம்ளர் வெள்ளைச்சோளம், அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு இதை 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம். ஏன்னா அந்த மாவு தீந்து போயிடுச்சு இல்லையா, இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதனால் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்.